ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வைரலாக போன டின் குக்கி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை வித் ஐஸ்கிரீமோடு சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் குட்டீஸுக்கு கெஸ்ட்டுக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி, இதை பிஸ்னஸ் பர்பஸுக்காக செய்ய போகிறதா இருந்தாலும் சரி, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஒரிஜினல் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய என்கொயரிஸுமே வந்துருந்துச்சு, என்ன சிஸ்டர் வீடியோஸ் போடலை, இந்த வீடியோஸ் போடுங்க, அந்த வீடியோஸ் போடுங்கன்ட்டு. ஸோ அதனால தான் இந்த டின் குக்கீஸை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பரான ரெசிபி, ரொம்ப வைரலாக போன ரெசிபி. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு 2-3 வாட்டி இதை செஞ்சு பார்த்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததால தான் இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிற பட்டர் வந்து அஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மடோலி கூட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அன்சால்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். 115 கிராம் அளவு அஸ்ட்ரா பட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுமே டிரெக்டாக நல்லா சில்லுனே பட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ரெசிபி கரெக்டாக வரும். அதோட 80 கிராம் அளவு ப்ரௌன் சுகர், 80 கிராம் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முழு முட்டையை சேர்த்துக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையோட மஞ்சக்கரு, இந்த அளவுக்கு வந்து ஒரு முழு முட்டையும் அதோட ஒரு முட்டையோட மஞ்சக்கருவுமே ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்பெச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி முட்டை பட்டர் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும். அதில் முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வந்து இதுக்கு நம்ம மைதாமா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 250 கிராம் அளவு மைதாமா சேருங்க. அதோட 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட குக்கிக்கான மாவு வந்து ரெடி ஆகிரும். இதில் வந்து சொக்கோ சிப்ஸ் வந்து 250 கிராம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாம், இதை விட அதிகமாகவும் சேர்த்துக்கொள்ளையிலும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்பெச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வைக்கிறது நம்ம நட்டலா வைக்கலாம், பிஸ்தாசியூ சாக்லேட் வைக்கலாம், இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மில்க் சாக்லேட்ஸ் வைக்கலாம். இன்றைக்கி நான் மில்க் சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன். அதோடு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் வச்சுருக்கேன். எல்லாமே ரிச் பெரி யூஸ் பண்ணியிருக்கேன். நட்டலா பிஸ்தாசியுமே வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை பிஸ்னஸ் ரெசிபியாக யூஸ் பண்ண போகிறீங்களா இருந்தால் இந்த மாதிரி டின் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சிங்கிள் பீஸ் வர மாதிரி டின்னும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 3 பீசஸ் வர மாதிரி டின்னுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்குதோ, எது பிஸ்னஸுக்கு வந்து செட் ஆகுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு செட்டில் வந்து ஒரு பாக்ஸில் மில்க் டார்க் ஒயிட்னு 3 ஃப்ளேவர்லேயும் சாக்லேட் வச்சு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நட்டலா வச்சு பிஸ்தாசியூ வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மாதிரி ஒவ்வொரு டின்லையுமே 3 பீசஸை வச்சுட்டு சேல் பண்ண வேண்டியதுதான் நம்மளோட கோஸ்ட். அதோடு நமக்கான கூலி, அதோடு நமக்கு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் வச்சு இதை சேல் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ப்ரைஸை தான் கேட்பீங்க. ஸோ நீங்கள் டின் எடுக்கிறது, அடுத்தது திங்ஸ் எடுக்கிறது எல்லாமே உங்களோட ஏரியாவை பொறுத்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு சில பேர் வந்து ஆன்லைனில் வாங்குகிறப்போ டெலிவரி சார்ஜஸுமே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கோஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். ஸோ நான் இந்த மாதிரி 1 பீசஸுமே வச்சுருந்தேன். இதை நம்ம பேப்பர் பாக்ஸில் கூட வச்சு சேல் பண்ணிடலும். ஸோ பேக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நான் 1 பீசஸையுமே உங்களுக்கு சாம்பிளுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது அஃபர்டபுளாக இருக்குதோ, எது ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் வந்து 150 பாகையில் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு 15 மினிட்ஸ் பேக் பண்ண போதான்னா 5 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பேக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் 22 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணியிருந்ததால் உள்ளுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் பேக் ஆகிட்டு இதை சரியாக வந்து நான் 15 மினிட்ஸ்லேருந்து 18 மினிட்ஸுக்குள்ளே நான் இறக்கி எடுத்திருந்தேன்டா இன்னுமே நல்லா ஜூஸியாக இருந்திருக்கும் உள்ளுக்கும். ஸோ சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் நம்ம வித் ஐஸ்கிரீமை மேலால் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது பிஸ்னஸில் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது இல்லையா? ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட ப்ரைஸை வந்து நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ், நீங்கள் வாங்குகிற பேக்கிங் சார்ஜஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சின்னதாக நீங்கள் இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கான கூலி, அதோட குட்டியாக ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் சேல் பண்ணணும். சாக்லேட்ஸோட அளவை வந்து நான் இன்றைக்கி குறைவாக தான் வச்சு செஞ்சுருந்தேன். ஸோ எனக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு செஞ்சதால் ஸோ இதுவே கஸ்டமருக்கு சாக்லேட் லவர்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்டா இன்னும் கொஞ்சம் லோட் பண்ணி கொடுங்க. ஸோ எனக்கு ரொம்பவே திகட்டும்ன்றதால நான் குறைவாக எடுத்திருந்தேன். ஸோ நீங்கள் 15 to 20 மினிட்ஸுக்குள்ளே உங்களோட டைமை செட் பண்ணி பேக் பண்ணுங்கள். சம்டைம் ஓவனை பொறுத்து டைம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டைமை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரைஸை எல்லாருமே கேட்பீங்க, ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறன்ற விஷயமும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி
உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்ற அளவுகளோட உங்களுக்கும் கரெக்டாக வரும். இன்னும் நிறைய பிஸ்னஸ் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நம்மளோட சேனலில் வர இருக்குது. அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோவை வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் இல்லைனா ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய்.